லூக்கா 17ஆம் அதிகாரம் 12 to 19 வரை. ஒரு கிராமத்தில் பிரவேசித்து குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, வாசிங்க டக்கு டக்குன்னு ஆளுக்கு ஒரு வசனமா வாசிங்க. இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்து அருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். போதும். போன வாரமும் இதே வசனத்தை தான் நம்ம பார்த்தோம். ஆனால் லூக்கா 7 பார்த்தோம். அந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் சொன்னார், சமாதானத்தோட போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்றைக்கு சுகமாக்கப்பட்ட குஷ்டரோகியை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிற விசுவாசம் அவனை குணமாக்கக்கூடியதாக இருக்குது, அவனை ரட்சிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வேத பகுதியிலேருந்து சில காரியங்களை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். அதாவது நம்ம பொதுவாக படிக்கும் போது நமக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு 10 பேர் வந்தாங்க, 10 பேருமே குஷ்டரோகியாக இருந்தாங்க. அந்த 10 பேரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ தேவாலயத்துக்கு போன்னு சொன்னார். தேவாலயத்துக்கு போன்னு சொல்லலை, அப்படியா, ஆசாரியருக்கு உங்களை காண்பியுங்கள், போய் ஆசாரியன்ட்ட உன்னை காட்டுங்கன்னு சொன்னார். போகையில் அவர்கள் குணமாயிட்டாங்க. 9 பேர் சுகமானதுனால வீட்டுக்கு போயிட்டான். ஒரு ஆள் மட்டும் திரும்பி வந்திருக்கிறான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படி தானே? சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? அப்படி தானே? அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் ஏன் ஆண்டவர் அவர்களை ஆசாரியனிடத்தில் அனுப்பினார்? அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன் ஆசாரியன்ட்ட அனுப்பணும்? அப்படி ஆசாரியன்ட்ட அனுப்புனா எப்படி சுகமாக்கப்படுவான் அப்படி என்பதை நாம் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த நாளில் குஷ்டரோகம் என்பது நிறைய பேருக்கு வராது. ஏன்னா அதை தடுப்பு மருந்தெல்லாம் கொடுத்து கிட்டத்தட்ட ஓரளவுக்கு குணமாக்கி வச்சுருக்கிறாங்க. அதே நேரம் அந்த வியாதினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தோலில் வரக்கூடிய ஒரு வியாதி. அந்த வியாதி வந்துருச்சுன்னா தோல் அழுகிரும். நார்மலாக இருக்கும், ஆனால் அந்த பகுதி மட்டும் என்ன செஞ்சிடும்? அழுகிரும். அழுகிருச்சுன்னா அது நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த வியாதியில் 10 பேர் வந்திருக்கிறான். இந்த 10 பேரை ஆசாரியன்ட்ட போன்னு கர்த்தர் சொல்லிட்டார். அப்போ அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்ப்போம். எடுங்க, லேவியராகமம் 14ஆம் அதிகாரம். ஆசாரியன்ட்ட போனால் எப்படி சுகமாகும்? இன்றைக்கி நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். நமக்கு அந்த மாதிரி வியாதி இல்லை. பொதுவாக தோல் என்பது வேதத்தில் எதை குறிக்கும் அப்படின்னா, நீதியை குறிக்கும். தோல் எதை குறிக்கும்? நீதியை குறிக்கும். தோல் வியாதியினால் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னாச்சுன்னா நீதி குறைந்த மனிதன். இன்னைக்கு நீங்களும் நானும் நீதிமான்கள் என்று தேவனால் அறியப்பட்டிருக்கிறோம். ஆனால் நீதி குறையும் பொழுது என்ன ஆகும்னா அது ஒரு வியாதியாய் மாறுகிறது. பைபிள் பாவத்தை குஷ்டரோகத்தோட கனெக்ட் பண்ணி பேசுகிறது. ஒரு மனிதனுடைய அந்த தோல் சம்பந்தமான வியாதியோ அல்லது நீதி குறையும் பொழுது அவன் என்ன செய்யணுன்றத லேவியராகமம் 14 எழுதி வச்சிருக்கிறார். அதையும் மறுபடி வாசிப்போம், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எடுங்க, 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க பார்ப்போம். நிறைய பேர் இன்னைக்கு தான் லேவியராகமே பார்க்குறான். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, குஷ்டரோகினுடைய சுத்திகரிப்பின் நாளில் அவனுக்கு அடுத்த பிரமாணம் என்னவென்றால், அவன் ஆசாரியனிடத்தில் கொண்டு
வரப்பட வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், முதல்ல ஆசாரியன்ட்ட போ அப்படின்னார். ஆசாரியன் பாளையத்திற்கு புறம்பே போய் குஷ்டரோகியின் குஷ்ட வியாதி சொஸ்தமாயிற்று என்று கண்டால் சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிகப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர. இப்போ யார் போய் வாங்கிட்டு வரணும்? ஆசாரியன் வாங்கணுமா, வியாதிப்பட்டவன் போய் வாங்கணுமா? சொல்லுங்க, யார் வாங்கிட்டு வரணும்? அந்த வியாதி உள்ளவன் போய் அதை வாங்கிட்டு வரணும். ஆசாரியன் வாங்க தேவையில்லை. ஆசாரியன் என்ன செய்யணும்னா, அந்த மனுஷனை பாளையத்துக்கு புறம்பே, ஏனென்றால் குஷ்டரோகிகள் எங்கே இருப்பாங்க, அதாவது அந்த அந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்கள் எங்கே இருப்பாங்கன்னா பாளையத்திற்கு புறம்பே இருப்பார்கள். பாளையம்னா என்னென்னா, தங்கி இருக்கிறோம்னா நம்ம ஊர், இந்த ஒன்றா கூடி இருக்கிற அந்த இடம், ஒன்றா தங்கி இருக்கிற அந்த இடம் பாளையம். கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்கள் குடியிருந்தார்கள். அவர்களோடு போனாங்க. நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையே 30 லட்சம் அதுக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு முறை ட்ராவல் பண்ணாங்கன்னா திருநெல்வேலி மாவட்டமே கடந்து போகிற மாதிரி இருக்கும். இப்படி இவர்கள் நடுவிலே இந்த தோல் வியாதியோ அல்லது நீதி குறைவான மனிதர்களோ இருந்தாங்கன்னா இவங்க இந்த ஜனங்களோடு தங்க முடியாது. எங்கே தங்குவாங்கன்னா ஜனங்களை விட்டு தூரமாய் பாளையத்திற்கு புறம்பே அவர்கள் தங்குவார்கள். அப்போ அவர்களுக்கு சாப்பாடு ஏது? அவங்களுக்கு சாப்பாடு வேணும்ல. அவங்க யாரு கூடயும் சேரக்கூடாது, ஊருக்குள்ளே வரக்கூடாது, மனிதர்கள் அவர்களை தொடக்கூடாது. நீங்கள் பின்னீங்கன்னா அவங்க மொட்டை அடிச்சிருவாங்க, தலையை மூட மாட்டாங்க. அவங்க வரும்போதே என்ன சொல்லுவாங்கன்னா, ஜனங்கள் யாராவது அவங்க இருக்கிற இடத்த பார்த்து வந்தாங்கன்னா இவங்க சொல்லணும், தீட்டு தீட்டு இந்த பக்கம் யாரும் வராதிங்க அப்படின்னு இவங்க சொல்லணும். ஏன்னா குஷ்டரோகம் அந்த வியாதியோடு ஒரு மனுஷன் வாழுகிறது கஷ்டம், வாழவே முடியாது. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் குணமாக்குறதுக்கு என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படி ஒருத்தனை குணமாக்கணும்னா ஆசாரியன் போய் அவனை பாளையத்துக்கு புறம்ப நிப்பாட்டி அவனை சில பொருள்களை வாங்க சொல்கிறார். 2 குருவி. என்ன வாங்கணும் சொல்லுங்க? 2 குருவி, அடுத்து கேதுரு கட்டை, அடுத்து சிகப்பு நூல், அடுத்து ஈசோப்பு. ஈவளத்தையும் வாங்கிட்டு வான்னு சொல்லணும். இதை போய் யார் வாங்கணுமா? அந்த பாதிக்கப்பட்டவன் போய் வாங்கிட்டு வரணும். அதை மீதி முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். அடுத்த வாசி 6 வசனம். பின்பு ஆசாரியன் குருவிகளில் ஒன்றை எடுத்து ஒரு மண்பாண்டத்தில் உள்ள ஊற்று நீர் மேல் கொல்ல சொல்லி. இப்போ அதை கொல்றது யார் கொல்லணும்? இந்த நீதி குறைந்தவன் தான் அந்த குருவியை கொல்லணும். ஆசாரியன் எதுவுமே செய்ய மாட்டார். அவர் சொல்கிறதோட சரி, செய்கிறதெல்லாம் இப்போ யார் தான் செய்யணும்? அந்த நீதி குறைந்தவர் செய்யணும். அடுத்து வாசிங்க 6 வசனம். உயிருள்ள குருவியையும் கேதுரு கட்டையும் சிகப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீர்மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலே தோய்த்து குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் 7 தரம் தெளித்து அவனை சுத்தம் பண்ணி உயிருள்ள குருவியை வெளியிலே விட்டுவிட கடவன். சுத்திகரிக்கப்படுகிறவன் தன்னுடைய வஸ்திரங்களை தோய்த்து தன் மயிர் முழுவதையும் சிரைத்து தான் சுத்தமாகும்படி ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்தில் பிரவேசித்து தன் கூடாரத்துக்கு புறம்பே 7 நாள் தங்கி 7ஆம் நாளிலே தன் தலையையும் தாடியையும் புருவங்களையும் தன்னுடைய மயிர் முழுவதையும் சிரைத்து தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ண வேண்டும், அப்பொழுது சுத்தமாக இருப்பான். ரைட், நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு மண்பானை எடுக்கணும். என்ன எடுக்கணும்? அந்த மண்பானையில் ஊற்று தண்ணி எடுக்கணும். ஊறுகிற ஊற்று தண்ணீரை எடுத்துக்கிடணும், வேறு தண்ணி எடுக்கக்கூடாது. அந்த ஊற்று தண்ணி எடுத்துக்கிடணும். அடுத்ததாக 2 குருவியை வாங்கிட்டு வரணும். அந்த 2 குருவியை, ஒரு குருவியை இவன் கொல்லணும். கொன்று அந்த மண்பானைக்குள்ளே அந்த குருவியை உள்ளே வச்சிடணும். கவனிக்கிறீங்களா? அந்த மண்பானைக்குள்ளே வச்சிடணும்.
அது கூட அந்த கேதுரு கட்டை, சிகப்பு நூல், அப்புறமேலு ஈசோப்பு, அந்த ஈசோப்பையும் உள்ளே போட்டுட்டு உயிருள்ள கோழி, இந்த குஞ்சு இருக்கு இல்லையா, அந்த உயிருள்ள குருவியை அந்த தண்ணிக்குள்ளே முக்கி விட்டுறணும். முக்கின உடனே அந்த உயிருள்ள குருவி இப்போ அந்த தண்ணி இரத்தமாய் இருக்கிற அந்த தண்ணியிலேருந்து பறந்து போகும். இதை இந்த மனுஷன் பார்க்கணும். பார்த்தா இவனுடைய குஷ்டரோகம் என்னவா மாறிடுமா, சுத்தமாகும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. எத்தனை பேருக்கு இது புரிஞ்சிருச்சு? சரி, இப்படி தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம். குஷ்டம் என்பது பாவத்தை குறிக்குது. குஷ்டம் என்பது என்னதை குறிக்குது? ஆண்டவர் 10 பேரை அனுப்புகிறார். அந்த 10 பேரும் ஆசாரியன்ட்ட போகணுன்னா என்னென்னா இதெல்லாம் செய்யணும், இங்கே இதெல்லாம் போய் செய்யணும். சரி, இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் திரும்பி வந்த மனுஷனா உட்காந்துருக்கிற அந்த 9 பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க. நீங்கள் திரும்பி வந்த மனுஷனா வீட்டுக்கு போன மனுஷனான்றதை கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் யாருன்றதை என்ன செய்யணும்? சரி, ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு மண்பானை. எது எது மண்பானைன்னா என்னது? பைபிளில் மண்பானை எதை குறிக்குது? ஒரு வசனம் சொல்கிறேன், வாசிங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் எடுங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4:7. அந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி பவுல் சொல்றாரு. தன்னுடைய சரீரத்தை மண்பானைன்றார். தேவனுடைய அந்த பொக்கிஷத்தை மண்பானையில் பெற்றிருக்கிறோம் அப்படின்றார். அப்போ மண்பானையில் தண்ணி எடுக்கணும்னா அது எதை குறிக்கிறது? ஒரு மனுஷனை குறிக்குது, ஒரு மனுஷனுடைய சரீரத்தை குறிக்குது. அப்போ நீங்களும் நானும் இன்னைக்கு முதல்ல குணமாகணும் அப்படின்னாச்சுன்னா உங்கள் சரீரத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிக்கணும். உங்கள் உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான்றதை ஃபஸ்ட்டு கவனிக்கணும். எதன் மேலே அந்த மனுஷன் ஆர்வம் உள்ளவனாக இருக்கிறான், எதை அவன் நேசிக்கிறான், எதன் மேலே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்றதை கவனிக்கணும். நிறைய பேர் கிறிஸ்தவர்ன்ற பேரில் வாழ்கிறாங்க, கிறிஸ்துவோடு வாழலை. நான் சொல்ல புரியுதா? கிறிஸ்தவர்களாய் வாழுகிறார்கள், ஆனால் கிறிஸ்துவோடு என்ன செய்யலை, வாழவில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 குருவி. அடுத்து என்னது? 2 குருவி. அதில் ஒரு குருவியை இவரே கொல்லணுமா? இந்த மனுஷனை என்ன செய்யணும்? கொல்லணும். கொன்று அந்த குருவியை அந்த மண்பானைக்குள்ள அடக்கி வைக்கணும். இந்த கொல்லப்பட்ட அந்த குருவியும் பறக்கிற அந்த குருவியும் யாரை அடையாளப்படுத்துதுன்னா இயேசுவை அடையாளப்படுத்துகிறது. குருவிகள் எப்போ படைக்கப்பட்டுச்சு தெரியுமா? எத்தனாவது? 5ஆவது நாளில் படைக்கப்பட்டது. 5ஆவது நாளில் தண்ணியை பார்த்து சொன்னார், மீன்கள் பறக்கும் பறவைகள் திரளாய் ஜனிப்பிக்க கடவுது அப்படின்னார். அப்போ அங்கிருந்து அந்த பறவை வருகிறது. சரி, கவனிங்க. முதலாவது தன்னிடத்தில் குறை உண்டு என்று நம்புகிற மனுஷன் தனக்காக இந்த குருவி மரிக்கிறது என்பதை அவன் உணர்கிறது போல நீங்களும் நானும் இயேசு எனக்காக மரித்தார் என்று முதலாவது நம்பணும். லேலுயா. நான் சங்கீத பகுதி எடுக்கும் போதே சொன்னேன், வெளிச்சம் கம்மியாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? நம்மக்கிட்ட நீதி இன்னும் என்ன இல்லை, போதுமான அளவுக்கு வரல, கம்மியாக இருக்குது. அது பெருகணும்னா நீங்கள் யோசிக்கணும், இயேசு எனக்காகத்தான் இவர் என்ன செஞ்சுருக்காரு, மறிச்சு. ஏன்னா இவன் தன் கையினால் கொன்று அந்த தண்ணிக்குள்ளே வைக்கிறான். இப்போ நிறைய பேர் இயேசு மரித்ததை ஒத்துக்கிடுவாங்க, எனக்காக மரித்தார்னதை ஒத்துக்கிட மாட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இயேசு உங்களுக்காக மரித்தாரா? என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? உங்களுக்காக மரித்தாரா? உங்களுக்காக தான் மரித்தார்னா நீங்கள் இப்படியா உட்காந்துருப்பீங்க? இயேசு எனக்காக, அதாவது இயேசுவை கொன்றது எதுனா அந்த மனுஷனுடைய நம்மளுடைய பாவம். அவரை கொன்னது எது? நம்முடைய பாவம், என்னுடைய குற்றம், என்னுடைய மீறுதல். அதனால தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, மரித்திருக்கிறார். இந்த அறிவு ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துச்சுன்னா அவன் தன்னையும் தேவனையும் கம்பேர் பண்ணி பார்ப்பான். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்காக அவர் மரித்தார்ன்றதை நிறைய பேர் நம்புறதில்லை. பவுல் சொல்லுகிறார், பாவிகளிலேயே பிரதான பாவி நான் அப்படின்றார். எல்லா மனிதருக்காகவும் இயேசு மரித்தார், அவர்களில் பிரதான பாவி நான் அப்படின்றார். அதனால் நம்ம போன வாரம் பார்த்தோம், யாருக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவர் அதிகமாய்
அன்பு கூறுகிறார். இயேசு உங்களுக்காக மரித்திருக்கிறார் என்று நீங்கள் நம்புவீர்களே ஆனால் உங்கள் இருதயம் ஆண்டவர் மேலே அன்பினால் பொங்கும். நீங்கள் எப்போவுமே அதை பார்க்கும் பொழுது முதலாவது எனக்காக இயேசு மரித்தார், என்னுடைய பாவம் அவர் மரிப்பதற்கு காரணமாயிருச்சு, என்னுடைய குற்றம் அவர் மரிப்பதற்கு காரணமாயிருச்சு. அந்த உணர்வு வந்துருச்சுன்னா அடுத்து அந்த மனுஷன் அந்த பாவத்தை செய்ய மாட்டான். செய்வானா? சொல்லுங்க, செய்வானா? செய்ய மாட்டான். ஏன்னா என்னுடைய பாவம் அவர் மரிப்பதற்கு காரணமாயிருச்சு. மனிதனுடைய அன்பே ஒரு மனுஷனை மாற்றிடுதுங்க. பார்த்துருக்கீங்களா? தான் நேசிக்கிற பொண்ணுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுறான். தான் நேசிக்கிற ஒரு பையனுக்காக 18 வருஷம் 20 வருஷம் வளர்த்த தாய் தகப்பனை தூக்கி எரிஞ்சிட்டு அந்த அம்மா போயிடுது. மனுஷனுடைய அன்பே ஒரு மனுஷனுடைய இருதயத்தை மாற்றும் பொழுது தேவனுடைய அன்பு நிரந்தரமாக ஒரு மனுஷனுடைய இருதயத்தை மாற்றிடும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்போ சாலமோன் சொல்லுகிறார் உன்னத பாட்டில், நேசம் மரணத்தை போல வலிது. நேசம் எப்படிப்பட்டதான்? அன்பு மரணம் ஒரு மனுஷனை பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மரணத்தின் பிடிக்குள்ள அந்த மனுஷன் மாட்டிக்கிட்டான்னா அதிலிருந்து எந்த மனுஷனும் தப்ப முடியாது. தப்ப முடியுமா? அந்த மனிதனுடைய ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் இப்போ அந்த மரணத்தின் பிடியில் இருக்குது. அந்த மரணத்தின் கையில் இருந்து யாரும் அந்த மனுஷனை விடுவிக்க முடியாது. அப்படித்தான் தேவனுடைய அன்பும். தேவனுடைய அன்பு உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்துருச்சுன்னா அதில் இருந்து உங்களை யாருமே பிரிக்க முடியாது. அந்த அன்புக்கு உங்கள் இருதயம் அப்படியே அடிமையாயிரும். இயேசுன்னு சொன்னாலே உங்கள் இருதயம் அப்படியே, அதை நம்ம சங்கீதத்தில் படித்தோம், மெழுகு போல உருகிரும். எப்படி உருகும் சொல்லுங்கள்? எப்படி உருகும்? முந்தானத்தை என்ன நினைக்கிறேன், தந்தி பேப்பரில் ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க. எத்தனை பேர் நியூஸ் பேப்பர் படிச்சிங்கன்னு தெரியல. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் மெழுகு சிலைகள் செய்து வைத்தார்களாம். அதில் ஒரு மெழுகு சிலை என்னன்னா பில்லி கிரகாம். அவர் சேரில் உட்காந்துருக்கிற மாதிரி நல்ல கம்பீரமாக செஞ்சு வச்சுருந்தாங்க அந்த சிலை. வெயில் ஓவராக அடித்து மெழுகு உருகி இப்போ அந்த மனுஷனே அந்த சிலை வேற மாதிரியா காட்டுது. அது என்னவோ மாதிரியா காட்டுது. வெயில் வந்துச்சுன்னா மெழுகு உருகிரும். தேவ அன்பு வந்துச்சுன்னா மனுஷனுடைய இருதயம் உருகிரும். கர்த்தர் உங்களுக்காக தான் மரித்தார் என்பதை முதலாவது அந்த மனுஷன் நம்பணும், அந்த மனுஷன் அறிக்கை பண்ணணும். இயேசு மரித்தார் என்பதை உலகமே நம்புதா நம்பலையா? டாஸ்மார்க்கில் தண்ணி வாங்கி அவன் கவர்மெண்ட் தண்ணியை வாங்கி குடிச்சுக்கிட்டே சொல்லுவான், இன்றைக்கி கிறிஸ்மஸ் மாப்பிள்ளை நம்மெல்லாம் தண்ணி அடிப்போம். கிறிஸ்மஸ்னால் என்ன மாப்பிள்ளை? அதான் இயேசுநாதர் பிறந்திருக்கிறார்ல, அதனால தான் நான் சந்தோஷத்தில் தண்ணி அடிக்கிறேன் அப்படின்றான். அடுத்து பார்த்தா கொஞ்ச நாள் கழித்து இன்றைக்கி ஈஸ்டர் மாப்பிள்ளை. நம்ம ஆளுகளும் கொஞ்சம் பேர் காலையில் போக எந்திரிக்க கடவும் உட்கார கடவுன்னு எந்திரிச்சிட்டு அப்புறமேல் பாட்டிலை வாங்கிட்டு வீட்டில் பார்ட்டி வைக்கிறார்கள். என்ன இன்னைக்கு இயேசுநாதர் செத்துட்டார். ஒரு ஆள்லாம் ரொம்ப துக்கமாக இருந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, என்னப்பா ரொம்ப துக்கமாக இருக்கிற? இயேசுவை கொன்னுவிட்டாங்க, அதான் துக்கமாக இருக்கிறேன். அதுக்கு நீ ஏன் துக்கமாக இருக்கிற? இல்லை, எனக்கு தண்ணி அடிக்க கூட காசு கிடைக்க மாட்டேங்குப்பா. அவர் இறந்த நாளில் நான் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டாமான்றான். அவர் இறந்த நாளில் இவன் சந்தோஷமாக இருக்கணும், தண்ணி அடிக்கிறவன். 3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அவர் உயிர்த்தெழுந்த நாள். அன்னைக்கும் சில நம்ம ஆளுகளுடைய சந்தோஷமே எதில் தான் நிற்கிது? இப்போ பாட்டிலில் நிற்குதுப்பா, பாட்டிலில் நிற்குது. எல்லா சந்தோஷமும் அங்கே நிற்குது. இது கொடுமை என்ன தெரியுமா? எந்த பண்டிகைக்கு விற்கிறதை பார்க்கிலும் கிறிஸ்மஸ் பண்டிகைக்கும் நியூ இயருக்கும் அதிகமாக விற்கும் டாஸ்மார்க். ஆனால் இவர்கள் தான் சொல்லிக் கொள்வார்கள் மதுபானம் குடிக்கக்கூடாது என்று. என்ன அநியாயம்! சரி, அவங்கள விட்டுருங்க, இங்கே இருக்கிறது யாரும் அப்படி செஞ்சிடாதீங்க. செய்கிற அதான் நான் சொல்கிறேன், இயேசு மரித்தார் என்பதை துன்மார்க்கன் ஒத்துக்கொள்கிறான், இயேசு எனக்காய் மரித்தார் என்பதை கிறிஸ்தவன் மட்டும் ஒத்துக்கொள்கிறான். லேலூயா! பக்கத்தில் பார்த்துக்கலங்க, நீங்கள் துன்மார்க்கனா கிறிஸ்தவனா? கிறிஸ்தவனா இருந்தால் இனி அந்த தப்பு என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? என் பாவம் அவரை சிலுவையில் அறைந்திருக்கிறது என்ற அந்த உணர்வு ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துருச்சுன்னா அவன் அடுத்து தப்பு பண்ணுறதுக்கு அவன் இருதயமே ஆடும், செய்ய மாட்டான். ரெண்டாவது என்னென்னா, அந்த தண்ணி அந்த பானையில் கவனிங்க, பானையில் குருவியை கொன்று உள்ளே முக்கியாச்சுன்னா அந்த உள்ளே போட்டணும். இப்போ அந்த தண்ணி என்ன கலரில் இருக்கும்? அது இரத்த கலரில் இருக்கும் இல்லையா? இப்போ அதுக்குள்ளே போய் ஒரு கட்டையை போட சொல்கிறாங்க. அந்த கட்டைக்கு பேர் கேதுரு கட்டை. அந்த கட்டைக்கு பேர் என்னது? பேதுரு கட்டை கிடையாது.
கேதுரு கட்டை. அந்த கட்டைக்கு பேர் என்னது? அந்த கட்டையை போட சொல்கிறாங்க. நம்ம ஊரில் மதுரையிலலாம், இங்கே எப்படின்னு தெரியல, மதுரையிலலாம் கட்டையை போட்டாங்க அப்படின்னா அர்த்தம் வேறு தெரியுமா? கட்டையை போட்டாங்கடா அப்படின்னா அர்த்தம் வேறு. அப்படின்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம், திசை திருப்பிட்டாங்கன்னு அர்த்தம். சில நேரங்களில் இந்த மார்க்கெட்டிங் இல்லை இந்த எல்ஐசி ஏஜென்ட்ஸ் இவங்கெல்லாம் வருவாங்க. இந்த அது வர்ற நேரத்தில் இந்த சொந்தக்காரன் வீட்டில் இருப்பான்ல, அப்போ தான் அவனுக்கு ஆர்வம் பொங்கும். ஏன் மாப்பிள்ளை இதையா நீ வாங்க போகிற, அவ்வளோதான் அப்படின்றான். உடனே அந்த ஏஜென்ட் சொல்லுவான், கட்டையை போட்டானே அப்படிமா. கட்டையை போடுறான்னு அர்த்தம் என்னென்னா திசை திருப்புறதுன்னு அர்த்தம். ஆண்டவர் இங்கே திசை திருப்ப சொல்லலை, அந்த கட்டையை அந்த மண்பானைகளை போட சொல்கிறார். ஏன் போட சொல்கிறார் அப்படின்னாச்சுன்னா, இஸ்ரவேலில் எல்லாருக்குமே தெரியும் அந்த கட்டை வாசனை உள்ளது. அந்த கட்டை என்ன எப்படிப்பட்டது? வாசனை உள்ளது. இன்னும் கூட சிலுவையே அந்த மரத்தில் தான் செஞ்சாங்கன்னு சொல்லி வேத ஆசிரியர்கள் ஒப்புக்கொள்கிறாங்க. 3 மரம் சொல்கிறாங்க. ஒரு கூட்டம் கர்வாலி மரம்னு சொல்லுது, ஒரு கூட்டம் சீத்தி மரம்னு சொல்லுது. பெருவாரியான யூதர்கள், யூதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் கேதுரு மரம்னு சொல்கிறாங்க. அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா, பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்தும் பொழுது அந்த கேதுரு கட்டைகளை தான் பயன்படுத்துவாங்களாம். அந்த கேதுரு கட்டையின் சுவாபம் எப்படிப்பட்டதுன்னா, அதில் வச்சு ஏதாவது எரிச்சா அந்த வாசனையை, அந்த அந்த எரிக்கப்படுகிற மிருகத்தின் வாசனையை அதை அப்படியே அமுக்கி நல்ல வாசனையாக மாற்றிடும் இல்லையா? ஆசரிப்பு கூடாரம் சென்ட்ரலில் இருக்குது, சுற்றி ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான ஆடு மாடுகள் பலி செலுத்தப்படும். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு ஆடை எரிக்கிறாங்க, உயிர் கொன்று எரிக்கிறாங்கன்னா அந்த ஆடு எரிஞ்சு அந்த எலும்பு அதெல்லாம் உருகும் பாருங்கள், சதையெல்லாம் உருகும் போது நல்ல வாசனையாக வரும். சொல்லுங்கள், என்ன வாசனை வரும்? அதை மனுஷனே பக்கத்தில் போக மாட்டான், போவானா? சாலமோன்லாம் பலியிட்ட 1000 மாடு பலி செலுத்துவார். 1000 மாடை வச்சு எரிக்கணும். பக்கத்தில் போக முடியுமா எவனாவது? நீ சொல்லுங்கள். லட்சக்கணக்கான மக்கள் சுற்றி இருக்கிறாங்க, அத்தனை பேருக்கும் வியாதி வந்துடும். அப்போ அவங்க என்ன பண்ண, தேவனே அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கேதுரு மர கட்டையை கொண்டு வந்து அந்த கட்டையில் வச்சு எரிப்பாங்க. அந்த கட்டைக்கு ஒரு வாசனை உண்டு. அந்த வாசனை இந்த மிருகத்தினுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த துர்வாசனையை அழிச்சிரும். இங்கே பாருங்கள், டெய்லி குளிக்கிற மனுஷன் மேலேயே வாடை அடிக்கலை இல்லையோ? நான் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லட்டுமா? இப்படி வச்சு பாருங்க, வாடை அடிக்க இல்லையா நான் சொல்கிறேன். இப்போ என்ன ஒரு மாதிரியா உட்காந்துருக்கிறீங்க? ஆமாவா இல்லை, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், ஆமாவா இல்லையா? உங்களுக்கு வைக்க கஷ்டமாக இருந்தால் பக்கத்தில் இருக்கிறவங்க மூஞ்ச வச்சு பாருங்க. நான் சொல்கிற புரியுதா அவங்களுக்கு? டெய்லி குளிக்கிற செண்டடிக்கிற மனுஷனுக்கே நாற்றம் எடுக்கும். ஆடு மாடை வச்சு உரிச்சு வச்சு எரிச்சா அந்த வாசனை நல்லவா இருக்கும்? அப்படி மோசமுள்ளதாக இருக்கும். அப்போ அந்த வாசனையை, மோசமுள்ள அந்த வாசனையை மறைப்பதற்கு அந்த சிலுவையில் மரத்துக்கு அடையாளமாய் அந்த கேதுரு கட்டையை உள்ளே போட சொல்லுகிறார். அந்த கட்டை நீங்கள் அதை புரிஞ்சுக்கிடணும். அந்த சிலுவையின் அனுபவம் என்பது என் பாவத்தை மறைக்குது. என் பாவத்தை என்ன செய்யுது? அது எரிஞ்சு வரும்பொழுது இந்த பாவத்தின் சுவாபமும் சேர்ந்து தான் வருது. ஆனால் தேவனிடத்தில் போகும் பொழுது இப்போ இந்த பாவம் போகலை, அந்த அந்த கட்டையினுடைய வாசனை தான் என்ன செஞ்சது? போகுது. நீங்கள் ஒரு வசனம் வாசிங்க, எபேசியர் 5:2 வாசிங்க. கிறிஸ்து நமக்காக தன்னை தேவனுக்கு சுகந்த வாசனையான பலியாகவும் காணிக்கையாகவும் ஒப்பு கொடுத்து, இயேசுவோடு கூட நம்முடைய பாவங்கள் மரிக்கப்பட்டிருக்கு. நம்முடைய பாவங்களை இயேசு ஏற்றுக்கொண்டார். இயேசுவோடு கூட நீங்களும் நானும் சிலுவையில் அறையுண்டிருக்கிறோம். இயேசு நம்மை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நமக்காக மரித்திருக்கிறார் என்றால், இப்போ இந்த புகையை பரலோகத்துக்கு போகும்பொழுது உள்ளே இருக்க என் பாவம் வெளியில் தெரியாது. ஆனால் கிறிஸ்துவனுடைய அந்த நல்ல வாசனை என்னுடைய கெட்ட வாசனை என்ன பண்ணிடுது? மூடி விடுகிறது. இதற்கு அடையாளமாக தான் அந்த கேதுரு கட்டையை போட சொல்லுகிறார். அப்போ நீங்களும் நானும் ஒன்றை புரிஞ்சுக்கிடணும். என்றைக்குமே என் பாவம் அல்ல, சிலுவையில் எனக்காக தன்னையே ஒப்பு கொடுத்த இயேசுவினுடைய அந்த சிலுவை தியாகம் தான் நம்ம நினைவில் எப்போவுமே இருக்கணும். நீங்கள் இப்போ எதை வச்சுருக்கணும் சொல்லுங்கள்? உங்களுடைய துர்வாசனையவா இல்லை அந்த கேதுரு சிலுவையினுடைய நல்ல வாசனையா? எதை நீங்கள் நினைவில் வச்சுருக்கிறீங்க? ஆனால் நிறைய பேர் அந்த கெட்ட வாசனையை தானே நினைவில் வச்சுருக்கிறான்.
எப்போ பாரு பாவம், எப்போ பாரு சாபம், எப்போ பாரு நோய். எல்லாத்துக்கும் காரணம் என்ன? உன் மேலே இருக்கிற அது, உன் மேலே இருக்கிற இது, நீ இந்த அப்படி இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனுஷனுடைய நினைவு எப்படியோ, யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவன் போகும்படி யோசிக்கிற இடம் எதுவோ அதை நோக்கி அவனுடைய விசுவாசம் செல்கிறது. ஒரு கப்பலை செலுத்துகிறவன், அவன் நடத்துகிறவன் யோசிக்கிற இடம் எதுவோ அதை நோக்கி அந்த கப்பல் போகிறது. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, நம்முடைய விசுவாசமும் வேதத்தில் கப்பல் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் உங்கள் விசுவாசம் எங்கே போகணும்னா, நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை நோக்கி பயணப்படும். லேலுயா. இப்போ இன்னைக்கு ஏன் பாவம், ஏன் மீறுதல், என் குற்றம் இது அல்ல. இயேசு என் பாவத்தை சுமந்தார், இயேசு என்னுடைய வியாதிகளை சுமந்தார், இயேசு என்னுடைய எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அதனால் இப்போ அந்த நல்ல வாசனை என்னை வாழ வச்சிருக்குது. வாழ வச்சிருக்கா, வாழ வைக்கலையா? கெட்ட வாசனை வியாதியை கொடுக்கும், மரணத்தை கொடுக்கும். நல்ல வாசனை நம்ம வாழ வைக்கும், நம்மை ஆரோக்கியமுள்ளவர்களாய் மாற்றும். இன்னைக்கு அந்த கேதுரு மர கட்டையை உள்ளே போட சொன்னதுன்னு அர்த்தம் என்னன்னா, எப்பொழுதுமே நல்ல நினைவுகள் நமக்கு வேண்டும். லேலுயா. உங்கள் சிந்தனையில் யாரை நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் பாவத்தை நினைக்கிறீங்களா, இயேசுவை நினைக்கிறீங்களா? இயேசுவை நினச்சா அது வாழ்வழிக்கிற வாசனை. உங்களை நினச்சா உங்களையும் கொன்னுரும், பக்கத்தில் இருக்கிறவனையும் சேர்த்து கொன்னுரும். நான் சொல்ல புரியுதா? ஆமாம். விசுவாசிப்பதற்கு மனமுள்ளவன் விசுவாசித்துக்கோ, இல்லைன்னா விட்டுரு. இப்போ பாருங்கள், ஒரு நல்ல கவனிங்க. மண்பானையில் தண்ணி இருக்குது, அதுக்குள்ளே ஒரு குருவியை கொண்டு உள்ளே போட்டாச்சு. அந்த குருவினுடைய ரத்தம் அந்த பானைக்குள்ளே இருக்குது. இந்த ரத்தம் சிந்தினாலே ஒரு கெட்ட வாசனை வருமா, வராதா? இந்த ரத்தத்துக்கு ஒரு வாசனை உண்டுல, இல்லையோ? ரத்தத்துக்கு ஒரு வாசனை உண்டு. அந்த ரத்தத்துக்கான அந்த வாசனை போக போக துர்வாசனையாக மாறும். அப்படி மாறக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆண்டவர் கரெக்டாக உள்ளே போட சொல்கிறார். அடுத்து என்ன சொல்றார் அப்படின்னா, சிகப்பு நூல். அடுத்து என்னது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, என்ன நூல்? சிகப்பு நூல் எதை குறிக்குது? இப்ப இதெல்லாம் இயேசுவினுடைய இரத்தத்தை அடையாளப்படுத்துகிறது. அந்த இரத்தத்தினால் நமக்கு உண்டாகக்கூடிய மீட்பை அடையாளப்படுத்துகிறது. அந்த இரத்தத்துக்கு ஒரு வல்லமை இருக்குது, நமக்காய் அது பேசுகிற இரத்தம். இன்றைக்கி நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஜபிக்காமலே சில நேரங்களில் அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. நீங்கள் திடீர்னு போகிறீங்க, உங்களை பார்த்து மோத வர்ற மாதிரி இருக்கிற வண்டி லாஸ்ட் நேரத்தில் அப்படி வழி மாறி போயிடும். அப்படியெல்லாம் அனுபவம் நடந்திருக்கா? சாப்பிடும்போது நெல் இருக்குல்ல, நெல், அந்த உமி, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, அரிசிக்கு மேலே இருக்கும்ல நெல். சில நேரங்களில் அந்த நெல் தப்பி தவறி சோத்தில் வந்திருக்கும். நம்ம சாப்பிடும்போது கரெக்டாக நம்ம நாக்கில் தட்டுப்பட்டு எடுத்துருவோம். சில நேரங்களில் சாப்பாட்டில் கல் கலந்துருக்கும். சில நேரங்களில் கரெக்டாக அந்த கல் அகப்பட்டுரும். இதெல்லாம் எப்படி நடக்குது? நீங்கள் போகிற வழியில் திடீர்னு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அப்படி நடந்து போவாங்க, முன்னாடி பாம்பு போகும், இவங்க கவனிச்சிருக்கவே மாட்டாங்க. திடீர்னு கண்ணால் பார்த்துட்டு அப்படி விலகிடுவாங்க. பார்க்காம இருந்தால் என்ன செஞ்சுருப்பாங்க? இப்படி அனுபவம்லாம் இருக்கா இல்லையா? சொல்லுங்கள், இருக்கா இல்லையா? எப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இயேசுனுடைய இரத்தம் நமக்காய் பேசுகிறது. லேலுயா. அந்த எண்ணம் எப்போவுமே உங்களுக்கு இருக்கணும். பழைய ஏற்பாடு காலம் எப்படி தெரியுமா? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். ஒரு மனுஷனுடைய உடம்புலேருந்து ரத்தம் சிந்துவதற்கு இன்னொரு மனிதன் காரணமாக இருந்தால், இந்த மனிதனுக்கும் அவனுடைய உடம்புலேருந்து ரத்தம் என்ன செய்யணும்? சிந்தணும். இந்த மனிதன் மேலே சாபம் வரும், இந்த மனிதன் மேலே கொலை குற்றம் வரும். ஆனால் இயேசுனுடைய ரத்தம் சிந்துவதற்கு யார் காரணம்? ஏன்? நான் காரணம். அப்போ ஒரு மனுஷனுடைய ரத்தம் சிந்துவதற்கு யார் காரணமாக இருக்கானோ அவன் மேலே சாபமும் வியாதியும் பழைய ஏற்பாட்டில் வரும். ஆனால் இயேசு என்கிற அந்த நபர் ரத்தம் சிந்துவதற்கு நாமே காரணமாக இருந்தும் கூட நமக்கு வியாதி இல்லை, சாபம் இல்லை. அதற்கு பதிலாக நமக்கு ஆசீர்வாதம் மட்டும்தான் என்ன செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இது நிஜம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. லேலுயா. அந்த ரத்தம் நமக்காய் பேசுகிறது. அதை அந்த மனுஷன் புரிஞ்சுக்கிடணும். இப்போ ஆண்டவர் சொன்னாருங்க பாரு, உங்ககிட்ட இருக்கிற பாவம் நீங்கணும்னா ஃபஸ்ட்டு மண்பானையை ரெடி பண்ணு. அப்போ ஒன்றை ரெடி பண்ணு. உனக்குள்ள இயேசு எனக்காக மரித்திருக்கிறார் என்று ஒத்துக்கொள்.
அடுத்து உனக்காக மரிச்சிருக்கிறதுனால உன் பாவத்தை நீ பெருசாக நினைக்காத, அவர் உனக்காக மரித்ததுனால என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாரோ அதையே நினைவில் வச்சுக்கோ. அதுக்கு அடையாளம் தான் அந்த கேதுரு கட்டை. அடுத்து என்னென்னா, அவருடைய அந்த ரத்தம், அந்த ரத்தத்தினால் உண்டான மீட்பு உன்னை வாழ வைக்குதுன்றதை நீ பார்த்துக்கோ அப்படின்றார். நம்மளை வாழ வைப்பது எது சொல்லுங்கள்? அவர் அதாவது இப்படி வச்சுக்கிடும், நம்ம யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வேசியாய் வாழ்ந்த ஒரு பெண்ணை பார்க்கிறோம், விபச்சாரியான ஒரு பெண். அந்த பெண்ணுடைய பெயர் ராகாப். 6ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னா அந்த எரிகோ கோட்டை இடிந்து விழுகிறது. இடிந்து விழும் பொழுது அந்த ராகாப் என்ன பண்ணாலும் சிகப்பு நூல் கயிறை ஜன்னலில் கட்டி வெளியில் தொங்க போட்டிருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த சிகப்பு நூல் கயிறையே அந்த அம்மா பார்த்துக்கிட்டு இருந்துச்சான். அந்த சிகப்பு நூல் வந்து இந்த அம்மாவுக்கு எதை காட்டுச்சு அப்படின்னா, இந்த சிகப்பு நூல் என்னை காப்பாற்றும். இந்த சிகப்பு நூல் என்ன பண்ணும்? இந்த சிகப்பு நூலை நான் ஏன் போட்டிருக்கிறேன் அப்படின்னா, என்ன அவர் சொன்னார், சிகப்பு நூலை, அதாவது சிகப்பு நூலை கயிற்றுல ஜன்னலில் கட்டி வெளியில் போட்டுரு. அந்த சிகப்பு நூல் கயிறு எந்த வீட்டில் தொங்கப்படுகிறதோ அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்க, வெறும் நூலை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பெண்ணே குடும்பத்தோடு காப்பாற்றப்பட்டிருப்பாள் என்றால், இயேசுவின் இரத்தத்தையே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் உங்கள் வீட்டாரும் பாதுகாக்கப்படுவது அதிக நிச்சயம். லேலூயா. எப்போவுமே நீங்கள் தோல்வியே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. பைபிளில் நம்ம வாசிக்கிறோம், ஒரு வசனம் வாசிப்போம், ஒரு மாதிரியா இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு வசனம் வாசிப்போம், எபிரேயர் 12:24 வாசிங்க. 24. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம், நல்ல தெரிந்த வசனம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும். ஆபேலின் இரத்தம் என்ன பேசிச்சு? ஆதியாகமம் 4:10 வாசிங்க. ஆபேலின் இரத்தம் என்ன பேசிச்சு? தமிழில் அது எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. அதற்கு அவர், நீ என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தம், இரத்தத்தின் சத்தம். தேவன் சொல்லுகிறார், இரத்தத்துக்கு ஒரு பவர் இருக்குதான். இந்த இரத்தத்துக்கு கூப்பிடுகிற தன்மை இருக்குது. இந்த இரத்தம் சத்தமிட்டு கூப்பிடுது, அது என்னுடைய சந்நிதியில் வந்து எட்டி இருக்கு அப்படின்றார். தமிழில் இது எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னா, இரத்தத்தின் சத்தம். ஆனால் ஒரிஜினல் பைபிளில் இது எப்படி இருக்குது அப்படின்னா, இரத்தங்களின் சத்தம். இரத்தத்தின் சத்தம் இல்லை, என்ன சத்தம் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, காயினுக்கு கம்பெடுத்து அடித்தா ஆபேல் செத்து போவான்னு தெரியாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது. கோபத்தின் மிகுதியில் ஒரு கட்டை எடுத்து ஒரு இடத்துல அடிக்கிறார். இப்போ தலையில் அடிக்கிறான்னு வச்சுக்கிட்டோம். தலையில் அடித்தோடனே இப்போ ரத்தம் வருது. இப்போ தலையிலேருந்து வந்து விழுந்த ரத்தமும் பேச ஆரம்பிக்குது. அடுத்து ஒரு அடி கழுத்தில் விழுகுது. இப்போ கழுத்துல இருந்தும் ரத்தம் வருது, இதுவும் பேச ஆரம்பிக்குது. அடுத்து முதுகில் விழுது, முதுகிலிருந்து வடிகிற ரத்தமும் பேச ஆரம்பிக்குது. நான் சொல்ல புரியுதா? இதைத்தான் இரத்தங்களின் சத்தம். எத்தனை அடி விழுந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு அடிக்கும் உள்ளே இருந்து வெளியில் வந்து விழுந்த ரத்தம் பேச ஆரம்பிக்குது. நான் வெளியில் வந்து விழுந்ததுக்கு காரணம் என்ன? ஏன் நான் தண்டிக்கப்படுகிறேன்? அப்போ ஆபேலுக்கு எத்தனை அடி விழுந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இயேசுவுக்கு எத்தனை அடி விழுந்துச்சுன்னு சொல்லி வேதாகம ஆசிரியர்கள் கணக்கு பண்ணியிருக்கிறாங்க. எத்தனை அடி விழுந்துச்சு? ஒரு சவுக்கு இருந்துச்சான். அந்த ஒரு சவுக்கில் 9 கயிறு இருக்குமா. அந்த அதில் என்னென்னா, ஒரு 3 கயிறு மாதிரி இருக்கும். அதில் ஒன்றுலையும் ஒவ்வொரு முடிச்சு, அதாவது அந்த உடஞ்ச கல் உடைக்கும் போது சிப்பி மாதிரி வரும்ல, பாறை சிப்பி, அந்த மாதிரி அதை போட்டு டைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓங்கி ஒரு அடி அடித்து இழுத்தா 9 இடத்துல காய விழும். அப்போ 9 இடத்துலேருந்து அந்த ரத்தம் வெளியில் என்ன செய்யும்? விழும். சரி, படித்தவர்கள் பிகாம் எம்காம் படித்தவங்களாம் சொல்லுங்கள். 39 அடி அவருக்கு விழுந்துச்சு. 39 பெருக்கல் 9 எவ்வளவு? 351 முறை. 2 காலையும் சேர்த்து வச்சு அடித்தாங்க. இடது கால் வலது கால். இப்போ 2 கையிலையும் சேர்த்து அடித்தாங்க. இந்த கை இந்த கை. இப்போ ஒரு 4 சேர்த்துக்கோங்க. எத்தனை ஆச்சு? 355.
தலையில் முள்முடி வச்சு அடித்தாங்க. 356 விழாவு குத்தப்பட்டு விழாவிலிருந்து ரத்தம் வந்துச்சு. அதுக்கடுத்து தடியை வைத்து அடித்தார்கள். அதுக்கப்புறம் இன்னும் 2 இடத்துல வெளியில் ரத்தம் வந்துச்சு. ஒன்று யாருடைய உதவியுமே இல்லாமல் கெட்சமனே தோட்டத்தில் சிந்தின ரத்தம். அதுக்கப்புறம் மத்தேயுவில் ஒரு இடத்துல இருக்கிறது, கைகளினால் அடித்தவுடன் ரத்தம் வந்துச்சு. மொத்தம் 360 முறை 360 இடங்களில் இருந்து ரத்தம் பூமியில் விழுந்துச்சு. அப்போ எத்தனை முறை இங்கேருந்து பூமியிலேருந்து ரத்தம் கூப்பிடும்? எத்தனை? 360 தடவையும் இந்த ரத்தம் பூமியிலேருந்து என்ன செய்யுது? கூப்பிடுது. ஏன்னா யூதர்களுடைய கணக்கின்படி, அதாவது வேதாகம கணக்கின்படி ஒரு வருஷம் என்பது 360 நாள்கள் தான். யூதர்களுடைய நாட்காட்டியில் 30 நாட்கள் தான் ஒரு மாதம். அதனால் 360. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் இயேசுனுடைய ரத்தம் நமக்காய் பேசுகிறது. லேலுயா. ஆபேலின் ரத்தம் எத்தனை முறை பேசுச்சுன்னு நமக்கு தெரியாது. அதைத்தான் பவுல் எழுதுகிறார் எபிரேயரில், ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் அதிக நன்மையானவைகளை பேசுகிறது. நான் சொல்ல புரியுதா? ஆபேலின் ரத்தம் எத்தனை முறை சிந்திச்சு எத்தனை முறை பேசிச்சுன்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை 20 முறையிலையோ 50 முறையிலையோ 100 முறையிலையோ அவ்வளோ அடி வாங்கி செத்துட்டார். ஆனால் இயேசுனுடைய ரத்தம் எத்தனை இடத்துல வந்துச்சுன்னு சொல்லி எழுதி வச்சிருக்குது. இந்த ரத்தம் நன்மைகளை நமக்கு பேசுகிறது. லேலுயா. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அதனால் அந்த அதை அடையாளப்படுத்துவதற்கு தான் சிகப்பு நூல் கயிறை உள்ளே போட்டார். நீ எப்பொழுதுமே எதை பார்த்துக்கிட்டு இருக்கணும்னா, அந்த ரத்தம் எனக்காய் பேசுகிறது என்பதை நீங்கள் நானும் பார்த்து கொண்டிருக்கணும். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம அதை மறந்தே போயிருந்தோம். ரைட்டா? நம்ம ரத்தம் நம்ம மேலே, உங்கள் மேலே ரத்தம் இருக்குதா? சொல்லுங்கள், ரத்தம் இருக்குதா? இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்குது. அந்த ரத்தம் என் மேலே இருந்து பேசிக்கிட்டே இருக்குது. சில நீங்கள் தூங்கும்போது, நீங்கள் நடக்கும் பொழுது, வேலை செய்யும் பொழுது, சிலர்லாம் சொல்லுவாங்க, பயங்கரமான ஒரு ஆக்சிடெண்ட் வர இருந்துச்சு, ஆண்டவராக என்னை காப்பாற்றினார். எப்படி நடந்துச்சு? மேலே இருக்கிற அந்த ரத்தம் பரலோகத்தை நோக்கி பேசுகிறது. லேலுயா. சரி, எத்தனை எண்ணம் பார்த்துருக்குறோம்? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், குருவி கொல்லப்பட்ட அந்த குருவி எதை குறிக்குது? சொல்லுங்க, கொல்லப்பட்ட அந்த குருவி எதை குறிக்குது? இயேசுவினுடைய மரணம். மண்பானை எதை குறிக்குது? நம்ம சரீரம். அப்போ நமக்குள்ள தான் அந்த மரணத்தை நம்ம நம்பணும். அடுத்து 2வது, அந்த கேதுரு மர கட்டை எதை குறிக்குது? என் பாவம் நிறைந்த அந்த அசுத்தத்தை நான் நினைக்கக்கூடாது. அவருடைய சிலுவையின் மேன்மை என்னுடைய பாவத்தை பார்க்கிலும் மேலானது. அடுத்து 3வது, அந்த சிகப்பு நூல், அது எதை குறிக்குது? இயேசுனுடைய இரத்தம். அந்த இரத்தத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய மேன்மை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை, இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பரலோகம் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அடுத்ததா நல்ல கவனிங்க. இப்போ இவ்வளத்தையும் உள்ளே போட்டுட்டு உயிருள்ள குருவி இருக்குல்ல, 2 குருவியில் ஒரு குருவி உயிருள்ள குருவி இருக்குது. அந்த உயிருள்ள குருவியை அந்த தண்ணிக்குள்ளே முக்கணும். இப்போ முக்கினா உயிருள்ள குருவி இப்போ அந்த தண்ணிக்குள்ளே இருந்து என்ன செய்யுது? அந்த ரத்தம், அந்த கட்டை, அந்த நூல், இவைகள் போடப்பட்டிருந்த அந்த அதுக்குள்ளே இருந்து பறக்க ஆரம்பிக்குது. அது என்ன செய்யுது? சொல்லுங்கள், அது என்ன செய்யுது? இது எதை காட்டுகிறது என்றால், இயேசு மரித்தவராய் மட்டுமல்ல, உயிரோடு எழுந்தவராகவும் இன்றைக்கு இருக்கிறாரா? இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறாரா? எழுந்திருக்கலையா? எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு உயிரோடு இருக்கிறார்? அவர் எனக்காய் மரித்தவர் மட்டுமல்ல, இன்றைக்கு எனக்காய் உயிரோடு இருக்கிறவரும் கூட. அதனால தான் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த பழைய அந்த எண்ணம் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஆயிருமோ, ஏதாவது அப்படி ஆயிருமோ, ஏதாவது இப்படி ஆயிருமோ. இயேசுவின் உயிர்த்தெழுதலை வேதம் என்ன சொல்லுகிறது? எடுங்க, ஒரு வசனம் எடுங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இயேசுவின் உயிர்த்தெழுதலை வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. 23ஆம் வசனம் 15, 1 கொரிந்தியர் 15:23. அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அதானே? முதற் பலனானவர் கிறிஸ்து. இயேசு அதாவது உயிர்த்தெழுதலை எழுதும் பொழுதுதான் இயேசுவின் உயிர்த்தெழுதலை அங்கே எழுதுறாங்க.
அதை பைபிள் என்ன சொல்லுதுன்னா முதற் பலனானவர் இயேசு அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? இப்படி வச்சுக்கூடும், உங்களுக்கு புரியுதுக்காக சொல்கிறேன். யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வயல்வெளி வச்சுருப்பாங்க, வயல்வெளியில் கோதுமைகளை போடுவாங்க. அப்போ கோதுமை போடும் பொழுது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் கோதுமையிலிருந்து அந்த முதற் பலனை அறுக்கணும். என்ன ஒரு ஓரத்தில் அறுக்க மாட்டாங்க, நேராக போய் சென்டரில் கொஞ்சம் இடத்துல அப்படி அறுப்பாங்க. அறுத்துட்டு அதை கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்து இது எங்களுடைய வயலின் முதற் பலன் அப்படின்றாங்க. அப்படின்னு அர்த்தம் என்னென்னா, எப்போ இந்த முதற் பலன் அறுக்கப்படுகிறதோ அதுக்கு அப்புறம்தான் அந்த வயல் நல்ல விளைய ஆரம்பிக்கும். நான் சொல்ல புரியுதா? இதை இப்போ பாருங்கள், ஒரு வயலில் நடுவில் மட்டும் அறுத்துருக்குறாங்க. அப்போ நடுவில் அதை மட்டும் அறுத்து கொண்டு வந்து வச்சுட்டாங்கன்னா சுற்றி இருக்கிற எல்லாமே விளையக்கூடிய கண்டிஷனில் இருக்கும். இது என்னைக்கு தேவாலயத்துக்கு வருதோ அதுக்கு அப்புறம்தான் இந்த மனுஷனுக்காக அந்த வயல் என்ன செய்யும், நல்ல விளைச்சலை கொடுக்கும். அந்த முதற் பலன் அறுக்கப்பட்டுருச்சு அப்படின்னா மீதமுள்ள எல்லாமே அறுக்கப்பட்டுறாதா? யூதர்களுடைய நம்பிக்கை அது. முதல்ல விளைஞ்சதை ஆலயத்துக்கு கொடுத்துட்டேன், மீதம் இருக்கிற எல்லாமே எனக்காக கர்த்தர் விளைய பண்ணுவார் அப்படின்னு நம்புகிறாங்க. அதனால் அது என்ன செஞ்சிடும், அப்படியே விளைய ஆரம்பிச்சிடும். இயேசு எங்கே மரித்தார், எங்கே உயிர் தெழுந்தார்? எந்த பட்டணம்? எருசலேமில் மரித்தார். எருசலேமில் எந்த இடத்துல மரித்தாரோ, எந்த இடத்துல அடக்கம் பண்ணப்பட்டாரோ அதே இடத்துல உயிர் தெழுந்தார். அப்படின்னு அர்த்தம் என்னென்னா, பூமியின் மைய பகுதி எதுனா எருசலேம். பூமியின் மைய பகுதி எது? அதாவது ஜாதிகளின் நடுவே குடியிருக்கும்னு வேதம் சொல்லுதுல. அப்படின்னா தேசங்களின் நடுவே சென்டர் பாயிண்ட் எதுனா அந்த எருசலேம். அந்த எருசலேமில் இருந்து இயேசு முதற் பலனாய் உயிர் தெழுந்தார். அப்போ அவரை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய மனிதர்கள் அவர் உயிர் தெழுந்த பிறகு அந்த நீதியை விசுவாசிக்கிறார்கள். இன்றைக்கும் அநேகர் அந்த இயேசுவினுடைய மரணத்தின் மூலம் உயிர்த்தெழுதல் மூலம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டிருக்கோமா இல்லையா? நீங்களும் நானும் எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? இயேசு எனக்காய் மரித்தார், எனக்காய் உயிர்த்தார், எனக்காய் பரலோகத்துக்கு போயிருக்கிறார், என்னை சந்திக்க திரும்ப வருவார் என்கிற சத்தியத்தை அறிந்ததனால் விசுவாசித்ததனால் ரட்சிக்கப்பட்டோம். சரிதானா? கொடுப்பதும் இப்படி தான். நான் சொல்ல புரியுதா? எப்படி அந்த வயலில் ஒரு பகுதி அறுக்கப்பட்டு தேவ சமூகத்துக்கு போனதோ நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பகுதி எடுத்து நாம் தேவ சமூகத்துக்கு கொடுக்குறோம். கொடுப்பதின் மூலமாய் நாம் ஒன்றை சொல்லுகிறோம், முதல் பகுதி கர்த்தருக்கு கொடுத்துருக்கிறேன், அதனால் என்னை மீதமுள்ள எல்லாவற்றையும் தேவன் பெருக பண்ணுவார் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். பெருக பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? கர்த்தருக்குன்னு கொடுத்து இது வரைக்கும் ஏழையான நபர்கள் சரித்திரத்திலே கிடையாதுங்க. யாரையாவது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நான் எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துட்டேன், அதனால் நான் தெருவாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தரும் கிடையாது. உங்கள் பிள்ளைகள் பூமியில் செழித்திருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கர்த்தருடைய ஊழியங்களுக்கு தாராளமாய் கொடுங்க. லேலூயா. நீங்கள் எவ்வளவு கட்டி வச்சாலும் அவர் வரும்பொழுது வீசின கையும் வெறுங்கையுமாக தான் போக முடியும். உங்களால் இப்போ வெளியில் போய் ஆத்துமாக்களை ஒன்றும் அறுவடையும் செய்ய முடியலை. செய்கிற ஆளுக்காவது உதவி செய்யுங்க. உங்கள் சார்பில் அந்த ஆத்துமாக்கள் பரலோகத்தில் இருப்பாங்க. அவர் வரும்பொழுது அவரோடு கூட உங்களுக்கான பலனையும் கர்த்தர் கொண்டு வருவார். லேலூயா. சரி, இவை எல்லாவற்றுக்கும் மேலாய் கடைசியாக ஒன்றை போட சொல்கிறார். இன்னொன்று என்ன வாசித்தோம்? அந்த தண்ணிக்குள்ளே என்ன போடணும்? ஈசோப். ஈசோப் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது. எதை குறிக்குது? பரிசுத்த ஆவியானவரை நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா செல்கள் இருக்கு இல்லையா? செல்கள், இந்த செல்லுகள் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா, செல்லுகள் வரக்கூடிய அந்த செல்கள் மரித்து உடம்பை விட்டு வெளியில் போகாமல் உடம்புக்குள்ளே தேங்கிருச்சுன்னா, அது கட்டியாக மாறிச்சுன்னா கேன்சர்ன்றாங்க. சரிதானா? என்னப்பா ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? மனித உடம்பில் இருக்கக்கூடிய அந்த செல்கள் இருக்கு இல்லையா, அந்த செல்கள் வேலை செய்யாமல் மரித்து கட்டியாக மாறிச்சுன்னா கேன்சர், மரித்து அழுகிருச்சுன்னா குஷ்டரோகம். அது அப்படியே இருக்கும். அந்த செல்லை மறுபடி வேலை செய்ய வைக்கணும்னா உலகத்திலே ஒரே ஒரு மருந்து தான் இருக்குது. அது என்னன்னா ஈசோப்பு தண்டு. அந்த ஈசோப்பை வச்சு அந்த மேலே பூசுவாங்களாம். நீங்கள் லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் படித்து பாருங்கள். அந்த ஈசோப்பை வச்சு மேலே பூசும் பொழுது அந்த இறந்து போன அந்த செல்கள் இருக்கு இல்லையா, அது மறுபடியும் புதுப்பிக்கப்படும்.
அப்படி புதுப்பிக்கப்படும் பொழுது அந்த செல்லு எப்படி இருக்கும்னா, ஏற்கனவே நல்லா இருந்துச்சுல அதே மாதிரி நல்லா இருக்க ஆரம்பிச்சிடும். நான் சொல்ல புரியுதா? நிறைய பேர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படவே இல்லை. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டால் மட்டும்தான் இந்த உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். இல்லைன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது? வாசிக்கலாம், கேட்கலாம், பார்க்கலாம், அனுபவிக்க முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். பார்க்கவும் கேட்கவும் மட்டும் வந்திருக்கிறீங்களா? அனுபவிக்கணும்னு வந்திருக்கீங்களா? அனுபவிக்கணும்னா ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு அடையாளம் தான். அந்த தாவீது ஒரு ஜெபம் பண்ணுறாரு, நம்ம எல்லாரும் பிரபலமாக தெரிஞ்ச வசனம். சங்கீதம் 51 ஒரு ஜெபம் பண்ணுகிறார். என்னை ஈசோப்புல்லால் கழுவும், அப்பொழுது உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் அப்படின்றார். ஒரு ஐஸ் கட்டி வானத்திலேருந்து விழுகுதுன்னா சுத்தமாக எப்படி இருக்குமோ அதை பார்க்கிலும் அதிக சுத்தமாய் ஆவியானவர் உள்ளுக்குள்ளே வந்துட்டார்னா நம்மளை அப்படியே கம்ப்ளீட்டாக மாற்றிடுவார். லேலூயா. பாவம் செய்தவனை போல் அல்ல, பாவம் செஞ்சு சுத்தமாக்கப்பட்டவனை போல் அல்ல, பாவமே செய்யாத மனுஷனை போல அவர் நம்மை மாற்றி விடுவார். அதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் தேவை. லேலூயா. அவரை பெற்றுக்கொள்வீர்கள். ஆனால் அனுதினமும் உங்களுக்குள்ள இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், ஏதாவது மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டை போய் கேட்டு பாருங்கள். செல்கள் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான புது செல்கள் உற்பத்தி ஆகும், லட்சக்கணக்கான செல்கள் அழியும். இந்த அழிந்து போன செல்கள் வெளியில் வரணும், புது செல்கள் சரீரத்தில் வேலை செய்யணும். இந்த ரெண்டும் சரியாக நடந்தால் தான் அந்த மனுஷன் நல்லா இருக்கிறான்னு அர்த்தம். இல்லைன்னா அங்கே வியாதி வந்துருச்சுன்னு அர்த்தம். ஒன்று மரித்தது வெளியில் வரணும், புது செல் என்ன செய்யணும்? உற்பத்தி ஆகணும். அதே போல் நமக்குள்ள கிறிஸ்துவை குறித்த புதிய எண்ணங்கள் நமக்குள்ளே வரணும். மாம்சத்தை குறித்த பழைய எண்ணங்கள் நம்மை விட்டு வெளியில் போகணும். பவுல் இதை எழுதுகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் சொல்லுங்கள் எல்லாம் ஒளிந்து போயின. ரைட்டா? இந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம வரணும். இதை செய்யறதுக்கு தான் 10 குஷ்டரோகி அனுப்புகிறார். இந்த பாயிண்ட் புரிஞ்சிருச்சா? இப்போ ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் இருக்கு, மீறுதல் இருக்குன்னா ஆசாரியன்கிட்ட போகணும். எப்படி போகணும் சொல்லுங்க? மண்பானை வாங்கணும், வேற குருவி வாங்கணும், கேதுரு கட்டை வாங்கணும், சிகப்பு நூல் வாங்கணும், ஈசோப்பு வாங்கணும். குருவியை கொண்டு தண்ணிக்குள்ளே போடணும், அப்புறம் அது கூட கட்டையை உள்ளே போடணும், நூலை உள்ளே போடணும், ஈசோப்பை உள்ளே போடணும். அந்த உயிரோடு இருக்கிற குட்டியை அந்த குருவியை தண்ணிக்குள்ளே முக்கணும். தண்ணியோடு அப்படி அடித்து அதை என்ன செஞ்சிடும்? சிறகடிச்சு பறக்கும். இதை பார்க்கும் பொழுது இந்த மனிதன் நான் சொஸ்தமானேன் என்று விசுவாசிக்கிறான். அவனுடைய விசுவாசம் அவனை சுத்தமாக்குகிறது. இந்த 10 பேர் போனாங்க, 10 பேர் இதை செஞ்சாங்க, 9 பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க. சுகமாயிருச்சுல, இனி அவர் நமக்கு தேவையில்லைல்ல, இல்லையா? நம்ம போனது எத்தனை பேர்? 9 பேர். திரும்பி வந்தவன், எடுங்க அந்த வசனத்தை வாசிங்க, டக்குன்னு 5 மினிட்ஸில் முடிப்போம். சுகமாக்கப்பட்டவன் வந்து இயேசுவின் பாதத்திலே விழுந்து, அந்த வசனத்தை இருந்து வாசிங்க. குஷ்டரோகி சுகமாக்கப்பட்டதை உணர்ந்து ஒருவன் வந்தான், இயேசுவின் பாதத்தில் விழுந்து, இயேசுவின் பாதத்தருகே எப்படி விழுந்தான்? முகங்கூப்புற, ஆண்டவரே நீங்க தான்ப்பா, நீங்க இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லை, நீங்க இல்லைன்னா என் குஷ்டரோகம் சுகமாக இருக்காது, நீங்க இல்லைன்னா நான் மனிதனோடு வாழ முடியாது, நீங்க இல்லைன்னா எனக்கு சமுதாயத்தில் மரியாதை இல்லை, நீங்க இல்லைன்னா நான் நானாகவே இல்லை, நீங்க உங்க வார்த்தையினால என்னை இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி முகங்கூப்புற விழுகிறான். அடுத்து என்ன பண்றான் சொல்லுங்க? என்ன செய்யறான்? எத்தனை பேர் ஆராதனையில் ஸ்தோத்திரம் பண்ணீங்க? வெறுமனே எனக்காக மரித்தார் என்று சொல்வதில் மட்டுமல்ல, சிலுவை என்னை காப்பாற்றி இருக்கிறதுன்னு நம்புறதுல மட்டும் இல்லை, ரத்தம் எனக்கு சுகம் கொடுக்குன்றதை நம்புறது மட்டும் இல்லை, பரிசுத்த ஆவியினால் கழுவப்பட்ட மனுஷன் நன்றி உள்ள உள்ளத்தோடு தேவ சமூகத்துக்கு வருவான், அவர் அருகே முகங்குப்புற விழுவான், கர்த்தரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுவான். லேலுயா. அதுக்கு தான் சொல்கிறேன், ஸ்தோத்திரம் பண்ணுங்க, சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். இயேசு இதை சொல்லுகிறார். இயேசு சொல்கிறாரு,
சுகமாக்கப்பட்டவர்கள் 10 பேர் அல்லவா? எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை, சொல்லுங்க, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை. நான் சொல்ல புரியுதா? தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. பரிசுத்தாவில நிரம்பினவங்க எப்போவுமே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்தோத்திரம் என்ன தெரியுதோ தெரியலையோ, ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க. குடும்பத்தில் இருக்கிற கடன் மாறிடும். அல்லேலூயா. நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒன்றை வைங்க, ஆண்டவரே இவ்வளவு நெருக்கடி இருக்குது, இந்த ஒரு வாரத்துக்குள்ளே முடியணும், எனக்கு ஜெபம் பண்ண தெரியுதோ தெரியலையோ, ஸ்தோத்திரம் பண்ண தெரியும்ல. 1000 ஸ்தோத்திர பள்ளி வாங்கிடக்கூடாது. சில வீடுகளில் டிவியை போட்டு விட்டோன்னா அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவங்க உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது இல்லை, உங்களுக்கு என்ன தெரியுமோ நீங்கள் அதை என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், என்னை சுகமாக்கினார், ஸ்தோத்திரம் 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 சொல்லிக்கிட்டே இருங்க. தேவனுடைய மகிமை உங்கள் மேலே இறங்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சுகமாய் வீட்டுக்கு போனவங்களை குறித்து அவருக்கு அக்கறை இல்லை, தன்னிடத்தில் வந்தவர்களை குறித்து அவருக்கு அக்கறை இருக்குது. அவர் சாட்சி சொல்லுகிறது சும்மா சொல்லுங்க, வீட்டுக்கு போனவங்களை பற்றி இல்லை, திரும்பி வந்தவங்களை பற்றி. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு?